ஐயோ நான் தண்ணி சிவா குடிக்க வேண்டிய ஒரு திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMC மாஸ்டர் தயானந்த குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 14. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலக மக்களின் உடல் நல மனனுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார். நீங்க பேசலாம் சார். நன்றி வேலாம்மா, அருமையா சொன்னீங்க. உங்க வரவேற்புக்கு நன்றி. அந்த நன்றியில அந்த வரவேற்புல கூட நாம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இந்த உலகத்தில் இருக்க அனைவருமே நல்லா இருக்கணும். மனசாலையும் சரி உடலாலையும் சரி ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் நீங்க நினைக்கிறது. இதே போல எல்லாரும் நினைச்சா அங்க வந்து பசி இருக்காது, பட்னி இருக்காது, போர் இருக்காது. முக்கியமா அதனால தானே இந்த போர் வர்றது, அதுக்காக தானே இந்த போர்கள் வர்றது. எல்லாம் இயற்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி எல்லோருமே நினைச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. உங்க வரவேற்புக்கு நன்றி. இந்த தியானத்தின் ஞானத்தையும் போதித்து வரும் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும், விஸ்வசக்திக்கும், பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மாக்கும், சர்வாத்மாக்கும், ஹம்சாத்மாக்கும், என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எனக்கு இன்று கொடுத்த தலைப்பு என்னவென்றால் 40 குருமார்களின் ஆன்ம தத்துவத்தில் 14வது நாளாகி எனக்கு நானாஜி அப்படின்னு அவரோட நானாஜிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு பழக்கப்பட்ட பேரா கூட இருக்கலாம். இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஆன்மீகவாதி மற்றும் குருவும் கூட. இவர் வந்து என்னன்னா, இவர் வாழ்க்கையில வந்து சிறு வயதிலேயே வந்து தியான வாழ்க்கையில ஈடுபட்டவர் தான். சத்ரபதி சிவாஜியின் ஆன்மீக குரு ஆவார். சத்ரபதி சிவாஜின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து நிறைய போர்கள்லாம் புரிஞ்சு சின்ன வயசுலயே பல கோட்டைகளை பிடிச்சவர் அவரு. ஆமா, அவங்க அதுக்கு காரணமா இருந்தவர் இவர் நானாஜி குரு ஒருத்தரும். அவங்க அம்மா வந்து அவ்வளவும் ரொம்ப சிறப்பாக அவங்களை வந்து நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு வீரத்தை ஊட்டியவர் அவங்களுக்கு தாய் தான் மீராபாய். அதனால இவர்கள் வந்து சிவாஜி வாழ்ந்த காலத்தில் இவர் வாழ்ந்தவர். இவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள். இவர் மிகவும் புனிதமான ஆன்மா கூட ஆவார். போன ஜென்மத்துல இவர் வந்து பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தில் இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால்தான் இப்போ வந்து தியான மார்க்கத்துக்கு வந்திருக்கிறார். இவர் வந்து சிறு பிராயத்திலேயே மிக வந்து என்னன்னா, இவர் பிறந்தது வந்து ஒரு ஏழை பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கிறார். நிறைய கேள்வி கேட்பாராம். ஜென்ரலாவே அந்த காலத்துல எல்லாம் அமைதியா தான் இருப்பாங்க. குரு என்ன சொன்னாலும் அது சரின்னுட்டு தலையாட்டிட்டு போவாங்க. ஆனா இந்த சத்திய லோகத்துல பிறந்திருக்காங்க இல்லையா, 2012க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் நமக்கு எப்படிதான் பதில் சொல்ல தெரியலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவங்களுக்கு எப்படி தோணுது, இது இவங்களுக்கு தோணுன மாதிரி நமக்கு அந்த சின்ன வயசுல தோணிச்சா? இல்ல, அந்த மாதிரி நமக்கெல்லாம் தோணவே கிடையாது. நான் இன்னும் எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து இந்த வானொலி பெட்டி இருக்கும் இல்லையா, ரேடியோ பெட்டி, அந்த 2 மணிக்கு ஆச்சுன்னா அந்த வானொலி மாமா ஒருத்தர் வருவார், ஒரு கதை சொல்லுவாரு. அந்த கதைக்காகவே நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்த உடனே ஒளியும் மொழியும் வந்து ஒரு சினிமா வரும் 2:30 மணிக்கு. அப்போ எல்லாமே சனிக்கிழமை ஆச்சுன்னாவோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னாவோ அந்த 2 நாள்ல எல்லாரும் ரேடியோ பெட்டிக்கு முன்னால் தான் உட்கார்ந்துருப்போம். சரி, என்னடாச்சு ஒரு சவுண்டு வரலையா, கொஞ்சம் போய் திருப்பணும் அப்படின்னா எங்க அப்பா இருந்துகிட்டே சொல்லுவாரு, நீ ஒன்றும் செய்யாத நைனா, நீ உட்காருவான் இடத்துல, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாரு. கொஞ்சம் சவுண்டு வைங்கப்பா அப்படின்னு சொன்னா சரி சவுண்டு வச்சு கொடுப்பாரு. அது அப்போ. இப்போ நமக்கு எல்லாம் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. ஆளுக்கு ஒவ்வொருத்தர் கையில வந்து டெலிஃபோன் எல்லாம் போக ஒரு வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன் தான் இருந்தது. இப்போ ஒருத்தர் வீட்லயே வந்து 4 பேர் இருந்தா 4 சிம் வச்சது, 4 செல்போன் இருக்குது. 4 செல்லுக்கும் 2 சிம் அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு ஏதாவது தெரியல, நம்ம கையில ஒரு செல்போன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசுறோம் செய்யறோம்னா ஏதாவது ஒண்ணு தெரியாம நம்ம ஏதாவது டச் பண்ணிட்டோம்னா நம்ம பசங்க விடுறது இல்ல. அப்பா அவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கப்பா, நாங்க செஞ்சு தரோன்றாங்க. அந்த காலத்துல எங்க அப்பா என்ன டெலிபோனே இது ரேடியோவை தொட விடல. இந்த காலத்துல செல்போனை கூட நம்ம தொட விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்ல நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையால இந்த காலத்துல ஏதோ சத்திய லோகத்துல எங்க பத்திரிஜி சொன்ன மாதிரி நிறைய ஆன்மாக்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள் அவங்க வந்து சத்திய லோகத்துல பிறந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்க வந்து பிறந்த பிறகு வந்து நிறைய வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே போல அதே இதுல ஈடுபட்டவங்க எல்லாமே அழிச்சுட்டே வந்துருவாங்க. இவங்க வந்து இந்த சத்தியலோகத்துல பிறந்தவர்கள்லாம் வந்து நியாயம் தர்மமா தான் இருப்பாங்க. அவங்க வந்து அநியாயத்துக்கு போக மாட்டாங்க, லஞ்ச லாவணியம் வாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் திருப்பி பிறக்கிறாங்க. அங்க அந்த மாதிரி பிறந்தவங்க வந்து இந்த பூமி நல்லபடியா ஆழணும் இருக்கணும் அப்படின்னா இந்த சத்தியலோகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அதுக்கு ஏத்த குழந்தைகளும் அந்த மாதிரி இருப்பவங்க தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க எல்லாம் அவங்க வந்து வேற உலகத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அடுத்த கிளாஸ் அவங்களுக்கு போகணும். 7ஆம் கிளாஸ் இருந்தா இப்போ 8ஆம் கிளாஸுக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த 7ஆம் கிளாஸ் இருக்கிறவங்க வந்து நடத்திட்டு வருவாங்க. அந்த +1 +2 வரையும் நல்லா அழகா அவங்க இந்த கிளாஸை வகுப்பை நடத்தி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இந்த உலகத்தையும் இந்த இதுலயும் எல்லாவற்றிலிருந்தும் துஷ்ட கிரகத்திலிருந்தும் எல்லாம் காப்பாற்றி வரக்கூடிய அது ஒரு நல்ல புனிதமான ஆத்மாக்களாகத்தான் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றாரு. அது இவரு நானாஜி அந்த காலத்திலேயே அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர் என்னன்னா நிறைய அவர் கேள்வி கேட்பாரு. ஆன்மீக பாதையில போகும்போது எல்லோருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். அதன் பிறகு எப்படி செல்வதுங்கிறத ஆன்மீக தேடல் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, சரி கண்ண மூடி உட்காடுறோம், தியானம் வருது, அப்புறம் என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வரும். அந்த எண்ணத்தெல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறது எண்ணங்கள்லாம் வரும். அது எனக்கு கலர் கலரா தெரிஞ்சுன்னுவாங்க. சில பேர் எனக்கு மண்டை வலி வருதுன்னுவாங்க. சில பேர் வந்து உடம்பே லேசாயிடுச்சுன்னுவாங்க. சில பேர் நெத்திக்கு மத்தியில குறுக்குறுன்னுச்சுன்னுவாங்க. ஆக எல்லாத்துமே அவங்க வந்து குழந்தைங்களை கேட்டா வந்து இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியணும். அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா உதாசீனப்படுத்து, உனக்கு என்ன இதே கேள்வியா, உட்கார்ற கண்ணை மூடி தியானம் பண்ணோடானா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிய, அபிஷ்டு உட்கார் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி காரணம் இருக்கும். உனக்கு வைப்ரேஷன் இருக்கு, இந்த இடத்துல உனக்கு வந்து நல்லபடியா தியானம் பண்றதுக்கு உனக்கு வந்து ஒருநிலைப்படுத்துற, உன்னுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துற, அதனாலதான் வைப்ரேஷன் வருது அப்படின்லாம் சொல்லணும். அப்போ இவருடைய சரி நம்ம இருக்காரு இல்லையா, நானாஜியோட குலதெய்வம் வந்து துர்காதேவி. பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இல்லையா இவங்களது குடும்பம், சிலை வழிபாடு தான். இதனால இந்த வழிமுறையெல்லாம் செயல்படுத்தி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது. அறிவின்மையோ அறியாமையோ இல்ல கல்வி அறிவு இல்லாமையோ அந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் வேத பண்டிதர்கள், வேத சாஸ்திரங்களை படிச்சவங்க, அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எதுவுமே இல்லாம இந்த வழிபாட்டில் இருக்கும் சம்பிரதாயத்தை பற்றி தான் தெரியாமல் இருப்பதாகும். எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க? இப்போ இறை வழிபாட்டுல ரகசியம் என்னன்னா ஏன் செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணர் காலத்துல கூட ஒரு திருடனுக்கு காட்சி அளிக்கிறார். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இப்போ நெய்வேத்தியம் செஞ்ச பெண்ணை நாம எடுத்துக்கொள்றோம். சிலை வழிபாட்டில் பக்தி மார்க்கம். நம்ம சாமிக்கு தான் படைக்கிறோம். ஆனா சாமி வந்து சாப்பிடாம நாம தான் சாப்பிடுறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராவது கேட்டா யாருக்கும் தெரியறது இல்லை. தியான மார்க்கத்துல நம்ம இந்த இறைவனிடத்துல கான்டாக்ட் ஆகியிருக்கிறோம். தியான மார்க்கத்தை நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது என்னன்னா நம்ம இறைவனுடைய அவருடைய இதுக்கு வைப்ரேஷன்ல நம்ம இருப்போம். சில நேரத்துல நமக்கு வந்து அவரை காட்சி அளிப்பார், தியானத்துல காட்சி அளிப்பார். அது எல்லாமே நிஜம்தான். அந்த மாதிரி நம்ம வந்து சயின்ஸ் ரீதியாகவும் அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நீங்க முந்தா நேத்து கூட நம்ம தியானம் பண்ணும்போது பாருங்க, நேத்து தான் சார் ஒருத்தர் வந்து சொன்னாரு, எனக்கு வந்து 2 பேர் தெரிஞ்சாங்க சார் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அதுதான் இது நம்ம செய்யத்தான் நமக்கு வந்து அந்த இது வரும். நம்ம செய்யாமையே அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னா எப்படி வரும்? வராது இல்லையா? அதான் சரி. குழந்தைகள் கேட்கும் சில பல கேள்விகளும் பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, ஓ அருமையா, அவங்களை எப்படி அடக்கிறதுன்னா சூப்பர் கிளாஸ்ல வாத்தியார் பாடம் நடத்திட்டே இருப்பாரு. ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். ஆனா அந்த சந்தேகத்துக்கு வாத்தியாருக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்போ அவர் எப்படி சமாளிப்பாருன்னா, சூப்பர்ரா, உன்ன மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, உட்கார அப்படின்னு. ஆமா, இவன் அருமையான கேள்வி கேட்டான், இது யாராவது கேட்க தோணுச்சா? உட்காருங்க, யாருமே செய்யறது இல்லை, எல்லாம் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சமாளிப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆனா இது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சில பல கேள்விகள் கேட்கும்போது பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா வழிமுறையா பரம்பரையா அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஏன்னு எதுக்குன்னு யாருக்குமே தெரியறது இல்லை. அப்படியே ஃபாலோ செஞ்சுட்டு வர்றாங்க.
அவ சொன்னா இல்லையோ நீ செஞ்சுட்டே இருக்கணுமே தவிர்த்து இதெல்லாம் கேள்வி கேட்கப்படாது அப்படின்ட்டோ, இதெல்லாம் வந்து தப்புடா சாமி கண்ணை பொத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா இதுக்கு அவங்க அம்மா அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுவார், தன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவரும் இதே மாதிரி எல்லாம் மனப்பாடம் ஆயிடுது அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விகளுக்கு பெற்றோர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்ல தெரியணும். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒப்பேற்றக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா குலதெய்வம் என்றால் என்ன, எப்படி அவர்கள் நம்ம குலதெய்வம் ஆகுறாங்க, அவங்க எப்படி நம்மளை காப்பாத்துக்கிறாங்க எப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் யார் ஒரு கேள்வி கேட்பார நானாஜி கேட்கும் போதெல்லாம் இதை பத்தி யாருமே சொல்றதுக்கு தெரியறதில்ல. எதனால குலதெய்வம்னா யாரு? இப்ப நாம எனக்கு தெரிஞ்ச வரையும் குலதெய்வம்னா நம்ம மூதாதையர்கள் சுமங்கலியாக வந்து தன்னுடைய இயற்கையை எழுதியிருப்பவர்கள் எல்லாமே நம்ம ஒரு நம்ம மூதாதையர்களை வந்து நம்ம குலதெய்வமா நினைச்சு அவங்க வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம காப்பாத்திட்டு வர்றாங்க, நம்ம செயல்களுக்கெல்லாம் காப்பாத்திட்டு வருவாங்க. அவங்கள வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் என் வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, திருமணங்கள் ஆகட்டும், அதே மாதிரி பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஆகட்டும், அல்லது வேறு பல அதாவது பொங்கல் பண்டிகை ஆகட்டும், அல்லது வேறு எதாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. ஏன் படையல் போடணும்னா கூட முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போடுப்பா அப்படின்வாங்க. குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் வாங்கிய அந்த தெய்வங்களுக்கு எல்லாமே படையல் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம குலதெய்வம்னா யாருன்னா கேட்டா எனக்கு தெரியுது சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லணுமே தவிர்த்து அது ஒண்ணும் இல்லடான்னு சொல்லக்கூடாது. குழந்தைகள் கேட்கும் கேட்கிறது தான் அவர்கள் எந்த சோல்ல இருக்கிறாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க யங் சோலா, பேபி சோலா, முக்தி ஆத்மாவா, என்ன ஆத்மான்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதை கண்டுபிடிச்சிக்கலாங்கிறாரு. ஆக அவர்கள் கேள்விகளை கேட்பதை என்கரேஜ் செய்யணுமே தவிர்த்து அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தணும், அவங்களை என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அதை விட்டுட்டு அவங்களை அடக்கி வைக்க கூடாது. நானாஜி அப்ப சொல்றது அப்போதான் வந்து வந்து குடும்ப ஆன்ம வளர்ச்சிக்கு அற்புதமாக இருக்கும்னு சொல்றாரு. இப்ப எதையாவது ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி அந்த குடும்பத்துக்காக எல்லாருமே வந்து அந்த தியானத்தை செய்யணும், அதனுடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும், குடும்ப வைப்ரேஷன் இருக்கும். தியான குடும்பமா இருக்கும்போது எண்ணங்கள் எல்லாமே வேறுபட்ட எண்ணங்கள் இருக்கவங்கலாம் ஒன்றுபட்டு அந்த குடும்ப முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கேள்விகளை எனக்கு தோன்றலையே என்கிறார். அவர் பூஜாரியிடம் கேட்பார், சில விஷயம்லாம் அவருக்கே தெரியாதுன்னும் போது என்ன செய்வாரா, அடட அருமையா கேட்டடாம்பி, ஆனா நோக்கு தெரியுது நேக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன் செய்யறாங்க அப்படின்னா, ஏனென்றால் அவர்களுடைய ஆண் வளர்ச்சி ஆகும், அவ்வளவுதான். அவங்க எனக்கு அவங்களுக்கு தெரியலங்கிறது ஒரு காரணம். என்னன்னா அவங்க அதுக்கு மேல அந்த படிக்கல. அது என்னடா இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு, அப்படியா சரிடா நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லணும், இல்லையா நான் படிச்சு சொல்றேன்னு சொல்லணும், நீ வந்து கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி. ஆனா இவர் வந்து கேட்டு வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் அவருடைய ஆண் வளர்ச்சி ஆகுங்கிறார். கண்களை மூடினால் நிம்மதி, அமைதி, நிறைய கேள்விகளை கேட்க தோணாது என்றார். அந்த பூஜாரி சொல்வாராம், இந்த மாதிரிலாம் நீ வந்து கண்ணை மூடி ஏண்டா உட்காடுறோம் அப்படின்னா, நீ உனக்கு வந்து எந்த யோசனையும் வந்து நம்ம வந்து அமைதியா இருக்கிறதுக்காகவும் நிம்மதியா இருக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து நம்ம வந்து அந்த கண்ணை மூடி உட்கார்ந்து வந்தோம்னா நோக்கு இன்னும் வராத, அமைதியா இருக்கும்டா, சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி வருவாங்க. கேட்க தோணுது என்று அந்த பூஜாரி சொல்வாராம். இந்த தியானம் தியானம்னு கூட அவருக்கு சொல்ல தெரியல. இது தியானம் செய்ய இதுக்கு பேர் தாண்டா தியானம்ன்றப்ப அவருக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்ல கண்ணை மூடி உட்காரு, அப்புறம் அதுக்கு பேர் தியானம்ட்டு அவருக்கு சொல்லணுமே இல்லையா, போய் உட்கார்ந்து தியானம் செய்யலாம்னு சொல்ல தெரியல, கண்ணை மூடி உட்காருறா அப்படின்னு. இதை வேண்டுமானா நீ முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது என்னன்னா, தியானம் என்று தெரியாமலே தினசரி அவர் என்ன செய்யறாரு, நேரா கோயிலுக்கு போவாரு நானாஜி, அங்க உட்கார்ந்துக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு வருவாராம். 9 வயசு ஆகிறதுக்கு முன்னால இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. 9ஆவது வயசு ஆகும்போது அவர் வந்து சுழிமுனையில முதலில் ஒரு வெளிச்சத்தம் பார்த்தாராம். பிறகு அந்த தங்க நிறத்துல ஒரு சின்ன பெண்ணாக தோன்றியது. சரி, நான் இவரிடம் நாம் வந்து கேள்விகளை கேட்கலாம் என்று நினைத்திருந்தார். சரி, அப்போ அவ என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு யாருன்னா 2 நாள் கழிச்சு உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் அவர் வந்து யாருன்னா துர்கா. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நான் இவரிடமே நம் கேள்விகளை கேட்போம் என்று நினைத்திருக்கிறார். யாரு?
அந்த தியானத்துல உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணும்போது வந்த பெண்மணி யாருன்னுட்டு அவருக்கு தெரியல. ஆனா நம்ம யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூஜாரி அப்படிதானே சமாளிக்கிறாரு. அதனால நம்ம பூஜாரி கேட்டும் பிரயோஜனம் இல்லை. நம்ம பெற்றோர்களும் எனக்கு தெரியாது நோக்கு தெரியாதுன்னுடுவாங்க. அதனால நம்ம வந்தவர் அந்த தியானத்துல யார் வந்தாலும் சரி அவங்களே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நான் எனக்கு 2 நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த பெண்ணும் 2 நாள் கழித்து உன் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டா போயிடுறாங்க. அப்புறம் தான் அவர் சொல்றாங்க, அவர் தான் துர்கா தேவி என்று அவருக்கே தெரியாது. இந்த விஷயம் துர்கா தேவி இப்படி இருப்பாங்களா, தங்க நகையில வைர நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு மின்னிட்டு இருந்ததுதான் அந்த உடம்பு, அந்த உடல், இந்த முகம் எல்லாம் அவ்வளவு தேஜஸா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப துர்கா தேவி தான் அவருக்கு ஆன்மீக குருவா இருந்து அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர்றாங்க. யாருக்கு? நம்ம நானாஜிக்கு. அப்போ அவருடைய ஆன்மீக குருவா ப்ராப்பரா தன்னுடைய 11ஆவது வயசுல அவருக்கு தியான சித்தி அமையுது. 11ஆவது வயசுல அவர் தியானம் கல்மிஷம் ஆகுது அவருக்கு. ஆக தியானங்கிறது அனுதினம் செய்யக்கூடியது. இந்த மூச்சு காற்று நாம் அறிந்து செய்வதாகுவாங்க. அதாவது இந்த மூச்சு காற்று மேல நம்ம தியானம் அதனுடைய நினைவுகள் எல்லாம் மூச்சு காற்று எங்கே போகுது, எங்கே வருது, அது எங்க இதாகுதுன்னு சொல்லிட்டு அந்த காத்து, அந்த மூச்சு எங்கெங்க போகுது அங்கெல்லாம் நம்ம மனசை செலுத்தணும்னா அதுதான் தியானம் அப்படின்னு சொல்றாரு. 9 ஆண்டுகள் அவரை ஒரு சிறந்த ஆசானாக மாறி, 9 ஆண்டு தான் அவர் 11ஆவது வயசுல அவருக்கு தாண்டி தியானத்துக்கு 20ஆவது வயசுல அவர் சிறந்த ஒரு ஆசானாக மாறிவிட்டார். நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், தியானத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. பத்ரிஜி கூட இதைத்தான் சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லிக் கொடுங்க, அது நமக்கு கடமையாகும். தியானத்துல தியான பயிற்சிகள் கற்றுடந்து அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் சிறப்புங்கிறாரு. மற்றவங்களுக்கு நீங்க செல்வது அது ஒரு சிறப்பு இருக்கிறது இல்ல. இந்த தியானத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா பல உலகங்களுக்கு செல்லலாம். இந்த உலகம் போல, அதாவது நீங்களே அணுக்குள் அணுவாயின்னுட்டு மாணிக்கவாசகர் பாடியிருப்பாரு. ஒரு அணு இல்ல, இது ஒரு அணு. இந்த உலகங்கிறதே நமக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. நம்ம ஒரு பிளாட் வாங்க முடியாது. 12க்கு 1830க்கு 40 ஒரு பிளாட் வாங்கும் போது அதில் வீடு கட்டும்போது இவ்வளவு பெரிய வீடான்னு நினைக்க தோணும். அப்புறம் நம்ம தெரு இவ்வளவு பெருசா அப்படின்னா, அப்படியே நம்ம இந்தியா பாரத அப்படியே இந்த உலகத்தை பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா இதே அணுவுக்குள் அணுங்கிறாங்க. அப்போ இந்த பெரிய அணுலாம் எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த அண்டத்திற்குள் அண்டமா இருக்குமே, அதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும். எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை உலகங்கள் இருக்குன்னு அவருக்கு யாருக்குமே தெரியறதில்ல. அதனால 100 கோடி உலகங்கள் இது போன்ற நம்ம பூமியை போல மேல் உலகத்தில் இருக்குது. அந்த உலகத்தோட நம்ம கான்ட்ராக்ட் வைக்கிறதுக்கு ஆசான்களோட கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் தியானம் செய்யும் போது அப்படிங்கிறாரு. அப்புறம் தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், மன தூய்மை கிடைக்கும், ஆன்மீக வாழ்க்கையில் சமநிலையை பின்பற்றுவது, மற்றவர்களிடம் கற்றுக்கொள்வது, ஆசான்கள் எடுத்த பல விஷயங்களை நம்ம ஞானங்களை தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க வேண்டும். அது நம் ஆன்மா வளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்றார். எந்த பிரச்சனையா வந்தாலும் அது எஸ்கேபிசமா நம்ம போயிடக்கூடாது. அது என்ன ஏது, அதன் ஆணி வேர் என்ன, அது எப்படி அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துன்பங்களையும் அந்த துயரங்களையும் துடைக்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாம் தீர்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியான சக்தி மிகவும் உதவுகிறது என்கின்றார். மேலும் மேற்கூறிய எல்லாமே துர்காதேவி அவங்களுக்கு அறிவுரையாக கொடுத்தது தான். அவங்க தியானத்துல உட்காரும் போது துர்காதேவி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கற்றுக்கொண்டது தான். நான் மட்டுமே முன்னேறாமல் மற்ற உணர்வுகளையும் அருகாமையில் இருப்பவர்களையும் நான் தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அவர் மட்டுமே இல்லாம அவர் அக்கம் பக்கம் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க டிவி பாக்குற மாதிரி இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல கேட்டு எல்லாருமே நிறைய பேர் தியானம் பண்ணாங்களாம். நமக்கு இந்த வாழ்க்கை பிரபஞ்சம் கொடுத்த பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறார். நம்ம எல்லோருமே பியூட்டிஃபுல் சோல் ஆக சில பேர் அவர்களுக்குள் அன்பில்லாமல் கோவப்பட்டுவாங்க. யாருக்கு கோபம் வருதோ அவங்க மனசுல அன்பு கிடையாதுன்னு அர்த்தம்ன்றாரு. அன்பில்லாதவர் தான் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அன்புடையவர் எல்லாமே மற்றவங்களுக்குரியது. அன்புங்கிறது எல்லாருக்குமே நான் எல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. அன்பு இருக்கிறவங்க சொல்லுவாங்க எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா அன்பில்லாதவங்க என்ன சொன்ன,
எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னாங்களாம். ஆகையால நம்ம வந்து இந்த வாழ்க்கை வந்து பிரபஞ்சம் கொடுத்த பெரிய கிஃப்ட். நாம் எல்லோருக்கும் பியூட்டிஃபுல் சோல் ஆகும், நம்மள எல்லாருமே ஆகும். சில பேரோ அவர்களுக்குள் அன்பில்லாமல் கோவப்பட்டு வருவாங்க. வெறுப்பு, பொறாமை, டென்ஷனு, அப்புறம் வந்து இந்த குணங்கள், இந்த பேய் குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். இயல்பான குணங்களாகும். இரக்க குணம், கருணை குணம் போன்ற இயற்கையான குணங்கள் மறைந்திருக்குங்கிற. அதனால அட்டாச்மெண்ட்டு வந்து பெரிய வந்து பாசிட்டிவா இருக்க தெரிஞ்சுக்கணும். இவருக்கு வந்து பாசிட்டிவ்னஸா இருப்பா. இந்த அட்டாச்மெண்ட், பாசிட்டிவ்னஸ் எல்லாமே இந்த தியானத்தின் மூலியமா இவர் நிறைய கத்துக்கிறாரு. அது எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. இவர் இன்னும் இருக்கிறார். மற்ற உலகங்களில் அந்த அமைப்புகளை, ஸ்ட்ரக்சரை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக இந்த உலகங்களில் இறந்தவர்களும் அவருடைய ஆன்மீக வளர்ச்சி தகுந்தாற்போல் அவர்களை வந்து செக்ரிகேட் செய்து கொண்டு இருக்கிறாராம். சரி, இப்போ மேலுலகத்துக்கு நம்ம தன்னுடைய பிறவி முடிஞ்சிட்டு மேலுலகத்துக்கு போனோம்னா அங்க உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு சயின்ஸ் தெரிஞ்சா சயின்ஸ்ல தடமாடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக அவங்கள ஒரு கீழே அனுப்புவாங்க. அதே மாதிரி என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அவங்களுக்கு தெரியலையோ, நீங்க அதுல எது சிறப்பு பட்டம் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு அவங்க இடத்துக்கு போயிட்டு நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாங்க. இவர் வந்து நாம வாலியின், இவர் நானாஜி கூட வாலியினோட குருங்கிறாரு. இவர் வந்து பல உலகங்களை பற்றி படிச்சிருக்கிறாரு. ஆகையால இவருக்கு அந்த உலகங்கள்லாம் வந்து இவருக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். பிகாஸ் தியானத்துல அமர்ந்த உடனே ஆஸ்ட்ரல் டிராவல் மூலியமா வேறு உலகங்களுக்கெல்லாம் போய் அங்க நிறைய கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டு வர்றாரு. நிம்மதியான வாழ்க்கையோ, சந்தோஷமாக வந்து முழுமையாக வந்து நம்ம முழுமையாக அடைந்த பிறகு இறக்க முடியாது. தியானம் செய்பவர்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக வாழ முடியும். தியானம் செய்பவர்களுக்கு மரணமயம் இருக்காது. இது அவர்களுக்கு தியானம் மூலம் அனுபவப்பட்டு இதெல்லாம் இந்த இறப்பதால் பயம் அவர்களுக்கு பயம் இருக்காது. தியானத்தை பற்றி அடிப்படை தெரியாமல் இருப்பவர்கள் பிரபஞ்ச சக்தியை நாம் அடைய முடியறதில்லை. ஆகையால் தியானம் செய்தால் நமக்கு இறப்பின் மேலே நமக்கு எந்தவித பயமும் இருக்காது. நம்ம இறக்கிறது சந்தோஷமா இறக்கலாம். ஏன்னா தியானம் செய்த அவர்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நாடக மேடை. இந்த நாடகத்தில் நடிச்சு முடிச்ச உடனே அவங்க அடுத்த ஒரு எபிசோடுக்கு தயாராகணும். அதே போல இந்த இறப்பு என்பது எப்படி பிறப்போ அதே போல இறப்பு என்பது ஒரு சம்பவம் தான். அதுக்காக வந்து நாம வந்து நிறைய சேர்த்தி வச்சுட்டோம், அது மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம பிள்ளைங்களுக்காகட்டும்னுட்டு இது பண்ணுவாங்களாம். ஒரு அம்மாவை கேட்டாங்களாம், உங்களுக்கு சந்தோஷமான தருணம் எதுன்னு கேட்டாங்களாம். நான் எப்ப பென்ஷன் வாங்குவேன்னுட்டு எனக்கு தெரியல அப்படின்னாங்களாம். அப்படின்னா இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் எப்ப கிடைக்கும்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து தன்னுடைய இறுதி யாத்திரை முடிச்ச பிறகு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்த பென்ஷனை வந்து ஃபேமிலி பென்ஷனா கொடுப்பாங்களாம். அவங்க எவ்வளவு நாஜுக்கா சொல்றாங்க பாத்தீங்களா, நான் பென்ஷன் வாங்க வேணும்னு தெரியாதுன்றாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நாம் திட்டமிட்ட வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், சொர்க்கமாகவோ அல்லது நரகமாகவோ மாற்றும் மனப்பக்குவம் நம்ம கையில தான் இருக்குதுங்கிறாரு. தியான வாழ்வு எதுவுமே வலுவாக இல்லாவிட்டால் மறுபடியும் இறந்து பிறந்து அதை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக பௌதீக வாழ்க்கையை இரண்டுக்குமே சமநிலையில் நாம் வாழ வேண்டும்ங்கிறாரு. நமக்கு வந்து இந்த துறவரமும் இல்லறமும் ரெண்டும் கலந்த ஒரு மிட்வே, அந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையும் அந்த வந்து இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த துறவரமும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம வாழ கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம இயல்பில இருக்கும் குறைகளை மாற்றிக்கொள்ளும் பக்குவம் தான் செல்ஃப் குரோத்ங்கிறாங்க. இதுதான் ஞானம், இதைத்தான் என்லைட்டன்மெண்ட் ஆகும். நம்ம கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் மாற்றிக்கணும். சில பேருக்கு கோபம் வருது, சில பேருக்கு யாரை பார்த்தாலும் கண்ணில் அப்படியே சகப்பு பழகா புளிஞ்ச போல இருக்குதுன்னுவாங்க. யாரையாவது பார்த்து பொறாமையில ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்க வந்து அவங்க பேராசைப்படுறது. அப்புறம் சில இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, தனக்கு தேவையோ தேவையில்லையோ எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஜென்மங்களுக்கு எல்லாமே இருக்கணும்னா அவங்க வந்து ரெவல்யூஷன் ஆகணும். ஹியூமன் ரெவல்யூஷன் எதுக்கு சொல்றோம்னா இந்த மாதிரி
அந்த பழைய குணங்களை எல்லாம் மாற்றி சிறந்த குணமாக சிறந்தவனாக மாற வேண்டும். அதுதான் வந்து நம்ம இந்த இயக்கத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம இயல்புல இருக்கும் குறைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு பக்குவமாக நம்ம செல்ஃப் குரோத் செய்யணும். அதுதான் ஞானம். இதுதான் என்லைட்மெண்ட் சொல்றோம். நம்முடைய பல பிரச்சனைகளை எல்லாமே யோசிக்காமல் வந்து புலம்ப கூடாது. தியானத்தில் அமர்ந்து செய்யும் போது அதற்கான விடைகள் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தியானத்தை கத்துக்கிட்டு நம்மளால எத்தனை நிமிஷம் நம்மளால உட்கார முடியுமோ அத்தனை நமக்கு வயதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து அந்த வயதை தியான நிமிஷமாக மாற்றிக்கொண்டு தினேஷ் சார். மேம் நீங்க மியூசிக் போட்டுறீங்களா மேம்? லைன்ல இருக்காரு மேடம். அவர் லைன்ல இருக்காரு. லைன்ல தான் இருக்கேம்மா. வாய்ஸ் கேட்கலைங்க சார் கொஞ்ச நேரம். அதான். அப்படியா? ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிச்சுக்கோமா. ஓகே சார். அங்க வந்து அந்த காலத்துல வந்து இந்த இவங்கெல்லாம் ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து தினசரி அந்த மலை மேல இருக்கும்போது யாரையாவது வந்து நரபலி கொடுத்தாதான் அடுத்த நாள் சூரியன் வருங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒருத்தர் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்போ வந்து நான் சூரியன் வருவாரு, நான் அப்படி இருக்கிறேன், அப்படி வரல, சூரியன் வந்து காலையில எழுந்திரிச்சு வரல அப்படின்னா ஏன்னா வந்து இன்னைக்கு நரபலி கொடுங்க அப்படிங்கிறாராம். அப்போ நரபலி இல்லாமல் சூரியன் வந்துடுறாரு. இந்த நரபலி கொடுக்கறது இல்லை, ஆனா அவங்க சூரியன் வந்துடுறாரு. அப்ப இதனால அந்த மூட நம்பிக்கையும் போயிடுகிறது. பல பேருக்கும் அந்த உயிரும் காப்பாற்றப்படுகிறது. இல்லைன்னா அவர் அன்னைக்கு அந்த கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதுவரையுமே எத்தனையோ கோடி 106 உயிர்கள் வந்து நரபலி கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. சூரியனுக்கும் நரபலி கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் எதுக்கோ ஒண்ணு காரணத்துக்காக சொல்லி நம்ப வச்சது, அது காலங்காலமா யாரையாவது ஒருத்தர் வந்து நரபலி கொடுத்த பிறகு சூரியன் வருது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். இதே போல ஒரு கிழவி வந்து எந்திரிச்ச பிறகுதான் கோழியே கூவுது, விடிய காலையே வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் திடீர்னு தூங்கிடுறாங்க. ஆனா கோழி கொண்டு எல்லாமே அவங்க ரெகுலர் டியூட்டியை செய்ய ஆரம்பிச்சுட்டு பார்க்கும்போது இந்த வயசானம்மா அந்த கிழவி என்ன பண்ண தூங்கிட்டு இருக்காங்களாம். அப்பதான் சொன்னது இந்த அம்மா சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு. அப்போ அந்த மூட நம்பிக்கைங்கிறத வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஞானம் இல்லாததுனாலையும் அந்த அறிவு உண்மை இல்லாததுனாலையும் இந்த மாதிரி ஆகுது. ஆக அவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஞானம் வேணும், தியானம் வேணும். தியானத்தால் ஞானம், ஞானத்தால் முக்தி, முக்தியால் மோட்சம்னு சொல்லுவாங்க. ஆகையால தியானம் செய்யணும். அதனால வந்து இதுக்கு இந்த கதைகள்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் யாருக்காவது இந்த ஒரு கதையில ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா அதுதான் நம்ம சொல்லக்கூடிய சக்திக்கு ஒரு பெரிய வெற்றியாகும். ஆகையால இது செய்யணும் அப்படின்னுட்டு நம்ம செஞ்சுட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் முறை குருமார்களோட நாளை சந்திப்போமா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர்ஸ் அனைவரும் நம்ம இப்போ வந்து ஒரு 20 நிமிடம் வந்து தியானத்திற்கு அமரலாம் மாஸ்டர்ஸ். சுகஸ்திர ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் கைவிரல்களோடு கோர்த்து கொள்ளுங்கள். கால்களை எக்ஸ் வடிவில் கிராஸ் செய்து கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இயல்பான சுவாசத்தின் மீது கவனம். இனிமையான இசை வழங்கப்படும் மாஸ்டர்ஸ். இசையோடு மனம் லயிக்கலாம்.
மாஸ்டர்ஸ், உங்கள் கைவிரல்களை பிரித்து கண்களின் மேல் விரல் நுனி படும்படி வைத்துக் கொள்ளுங்கள் மாஸ்டர். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1, 0. நம்ம அமைந்த இந்த தியானத்திற்காகவும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கூறிக்கொள்வோம் மாஸ்டர்ஸ். கரகோஷம் எழுப்புவோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம். அருமையான இசை வழங்கிய கலை மேமுக்கு நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கலைமாமணி வேணும். கலை மாமணின்ட்டாரு. கலைச்செல்வி மேம். எஸ் சார். எஸ் சார். சொல்லுங்க மேடம். தேங்க்யூ சார். நீங்க பிஎம்சில இருக்கீங்களா? நீங்க பிஎம்சில இருக்கீங்களா மாஸ்டர்? ஆமாங்க சார். ஓ, எந்த குரூப்ல இருக்கீங்க? தொட்டியம் குரூப்ல இருக்கேன். தொட்டியத்திலயா? சீனிவாசன், சிவகாமி சீனிவாசன். உங்க நேட்டிவ் கலை மேடம்? சேலம் சார். தாரமங்கலம். தாரமங்கலம் சொன்னீங்க. கரெக்ட். ஓகே ஓகே. நான் எல்லா குரூப்லயும் இருப்பேன். பிஎஸ்எஸ்எம் பிஎம்சிலயும் இருப்பேன், ஞான தமிழ்லயும் இருப்பேன், ஸ்ரீசக்தி இருக்குங்க சார். ஆன்மநலம் டெலிகிராம் குரூப்ல ஆன்மநலம் அதுல வர்றீங்களா? இல்ல குரூப் நேம்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க சார். தயவு செய்து சொல்றேன், மத்த குரூப் நேம் இங்க மென்ஷன் பண்ணாதீங்க. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிக்கிறேன். சார் இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நானாஜி பத்தி ரொம்ப நல்ல அருமையான மெசேஜ் சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து துர்காதேவி காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 அருமையா இருந்துச்சு. அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தியானம் பண்ணா என்னெல்லாம் நன்மைகள் அதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ மாஸ்டர். so much. தேங்க்யூ. இக்குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.